ஆனா எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்டுங்க. இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல கோம் அப்படின்னு சொல்றேன்னு. அதுவே தலைய சீவன்னு சொன்னாலையும் இங்கிலீஷ்ல கோம் ஏ ஆர்ன்னு சொல்றேன்னு. ஒரு பொருளோட பேரும் கோமு, அந்த செயல் ஆக்ஷனோட பேரும் கோம் அண்ணே. எனக்கு ஒன்னும் புரியலண்ணே. எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணண்ணே. Hi everyone, welcome back to Chart English. Today I come with an interesting topic. My brother has a peculiar doubt. Let me tell you that இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த பொருளுக்கு பேரு வந்து கோம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே தலைய சீவு அப்படின்னு சொன்னா கோம் ய ஏர் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா ஒரு பொருளுக்கும் கோம், அந்த ஆக்ஷனுக்கும் கோம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டிருக்காரு. லெட் மீ டெல் யூ தட் இன் இங்கிலீஷ் ஹோமோனிம்ஸ் சொல்லுவோம். இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்னா ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ் இஸ் எ வேர்ட், சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன், பட் மீனிங் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் வேர்டு தான், அது நவுனாவும் வரும், வேர்பாவும் வருங்க. அது என்னன்னு சொல்லி தரேங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ பாட் ஏ நியூ கோம் அப்படின்னா நான் புதுசா வந்து ஒரு கோம் வாங்கினேன்னு அர்த்தம். இந்த கடைசியில இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐ பாட் ஏ நியூ கோம், இந்த சென்டென்ஸ்ல கடைசியா வர கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவுன் இண்டிகேட் பண்ணுங்க ஒரு பொருள். அதுவே வேர்பை வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க. கோமியா ஏர், கோமியா ஏர்னா இந்த இடத்துல வர ஃபர்ஸ்ட் கோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வேர்புங்க. இது வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். கோமியா ஏர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே சென்டென்ஸ்ல நவுனையும் வர மாதிரி வேர்பும் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க. ஆர் யூ ஆல்ரெடி? யா, கம் ஆன். கோமிய ஏர் வித் ஏ கோம், கோமிய ஏர் வித் ஏ கோம்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டு கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேர்புங்க. கடைசியா இருக்கிற கோம் பாத்தீங்கன்னா நவுன். கோமிய ஏர் வித் ஏ கோம். லெட் மீ டெல் யூ another one எக்ஸாம்பிள். புக் அப்படின்றதும் ஹோமோனிம்ஸ்ங்க. இது நவுனாவும் வரும், வேர்பாவும் வரும். லெட் மீ டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். புக் ஏ புக், புக் ஏ புக்னா ஃபர்ஸ்ட் வர புக் வந்து பாத்தீங்கன்னா வேர்புங்க, கடைசியா வர புக் பாத்தீங்கன்னா நவுனுங்க. புக் ஏ புக், இது வந்து ஒரு இம்பேரேட்டிவ் சென்டென்ஸுங்க. ஸோ ஹோமோனிம்ஸ்னா சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன், பட் மீனிங் டிஃப்ரெண்ட். பட் அதுவே ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி, ஐ சி ஏ கார் அப்படின்னு சொன்னா நான் வந்து என்ன பண்றேன், ஒரு காரை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஐ வென்ட் டு சி அப்படின்னா என்ன பண்ண, கடலுக்கு போனேன் அப்படின்ற அர்த்தம். ஸோ எஸ்இஎஸ்சியும் எஸ்இசியும் சேம் ப்ரொனன்சியேஷன் தான், பட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். I hope this video is useful to you. இது மாதிரி புது புதுசான வேர்ட்ஸ், idioms இல்லைன்னா கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்ட் இங்கிலீஷ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. We will discuss in the next video. Bye. Happy learning.